தமிழ் சினிமாவில் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அரசாணை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து இதற்காக விருதாளர்களை தேர்வு செய்வதற்கு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியன்று வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டில் பின்னணி பாடகி பி. சுசீலா மற்றும் கவிஞர் மு. மேத்தா ஆகியோர் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனையை படைத்தவர் பி. சுசீலா. 1953ஆம் ஆண்டு பெற்ற தாய் என்ற படத்தில் பாடகியாக அறிமுகமான புலப்பாக்கம் சுசீலா தன் கந்தர்வ குரலால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவராவார். தென்னிந்திய மொழிகளில் தனி பாடல்கள், டூயட் மற்றும் கோரஸ் ஆகியவற்றில் மொத்தம் 17,695 பாடல்களை பாடிய பி. சுசீலாவின் பெயர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது. உயர்ந்த மனிதன் படத்தில் நாளை இந்த வேளை பார்த்து, சவாலே சமாளி படத்தில் இடம்பெற்ற சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு ஆகிய தமிழ் பாடல்களுக்கு 2 முறை தேசிய விருதை பெற்றார். 1960களின் காலகட்டத்தில் கதாநாயகிகளுக்கான குரல் என்றால் பி. சுசீலாவை தவிர வேறு எவரும் இல்லை என்ற நிலையில் நம்பர் 1 இடத்தை பெற்றிருந்தார். கே. வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் ஆகிய இசையமைப்பாளர்களின் படைப்பில் வெளியான அநேக பாடல்களுக்கு பின்னணி பாடி ரசிகர்களை இசைக்கடலில் தத்தளிக்க வைத்தார். குறிப்பாக இளையராஜாவின் இசையில் உருவான கண்ணன் ஒரு கைக்குழந்தை, ராசாத்தி மனசுல, அரும்பாகி மொட்டாகி, ஆசையில பாத்தி கட்டி, முத்துமணி மாலை, டார்லிங் டார்லிங் என அனைத்து பாடல்களும் காதல் தேன் சொட்டும் ரகம். தெலுங்கு மொழியில் சிரி சிரி முவா, மேகா சண்டேசம், எம்எல்ஏ கொண்டலு ஆகிய படங்களிலும் பின்னணி பாடல்களை பாடி 3 தேசிய விருதுகளை வென்றார். அதோடு 1991ஆம் ஆண்டு மற்றும் 2019ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலை மாமணி விருதுகளுடன் ஆந்திரா, கர்நாடக மாநில அரசின் சார்பிலும் விருதுகளை வென்றார். மேலும் இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது 2008ஆம் ஆண்டு பி. சுசீலாவுக்கு வழங்கப்பட்டது. இது தவிர தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களின் சார்பில் 12 முறை மாநில சிறப்பு விருதுகளை வென்ற பி. சுசீலா வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட கணக்கில் அடங்காத விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதும் மற்றொரு மணிமகுடமாய் அமைந்துள்ளது. பி. சுசீலாவை தொடர்ந்து கவிஞர் மு. மேத்தாவுக்கும் தமிழக அரசின் சார்பில் விருதும், நினைவு பரிசு மற்றும் ரொக்கப் பரிசு வழங்கப்பட உள்ளது. தமிழ் மீது தீரா பற்று கொண்ட மதுரையை சேர்ந்த முகமது மேத்தா மரபு கவிதைகள், புது கவிதைகள், சிறுகதை, நாவல்கள் என ஆக சிறந்த படைப்புகளை தந்து மொழி ஆர்வத்தை வளர்த்தவர். தமிழ் சினிமாவில் 1981ஆம் ஆண்டு அனிச்ச மலர் ஆகிய படத்தில் பாடல் ஆசிரியராக அறிமுகமானவர் 70க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல்களை எழுதினார். பொன்மானே சங்கீதம் பாடவா, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, ராஜராஜ சோழன் நான் உள்ளிட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதியுள்ளார். வேலைக்காரன், சொல்ல துடிக்குது மனசு, சூரிய வம்சம், சேது, பாரதி, காசி, இவன், பிதாமகன், நந்தலாலா ஆகிய படங்களிலும் பாடல்களை எழுதி இருக்கிறார். குறிப்பாக சூரிய வம்சம் படத்தில் இடம்பெற்ற நட்சத்திர ஜன்னலில் பாடல் மக்கள் மத்தியில் காலம் கடந்தும் பேசப்பட்டு வருகிறது. வாழ்வின் சொல்லப்படாத மனிதர்களின் பக்கங்களையும் அவர்களின் வலிகளையும் அனாயசமாக எடுத்துரைக்கும் வகையில் அற்புத வரிகள் மூலம் மக்களின் பேரன்பை பெற்றவர் மு. மேத்தா. மு. மேத்தா எழுத்தில் உருவான ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருந்தது. அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களை உற்சாகமடைய வைத்துள்ளது.